நம்ம வீட்டு காசு தாங்க, எல்லாரோட ஜிஎஸ்டி பணம் தான், எல்லாரோட டாக்ஸஸ் தான் நம்ம கேட்குறோம். ஒன்றும் அவங்க காசு ஒன்றும் நம்ம கேட்கல. இதே இதே வந்து ஒரு பிஜேபி ரூலிங் பார்ட்டியா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டா இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அவன் 1000 கோடி தான் கேட்பான், 10,000 கோடி கொடுப்பாங்க. இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காது. குஜராத்துக்கு வந்து 1500 கோடி உடனே சாங்ஷன் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே அது என்ன இப்பயே நடந்துட்டு இருக்கு. இவங்க எப்போ ஆண்டாங்களோ அப்போதுல இருந்து இவங்களுக்கு யார் இவங்க எங்கெங்க இவங்க ஆள்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறது, இடத்துல காசு கொடுக்க மாட்டாங்க. இது நடக்கிறது தானப்பா, இதானே இது. அதுதான் அவங்க ரூலிங் பார்ட்டி இருக்கிற இடத்துல வந்து கேட்கறத விட ஜாஸ்தியா தருவாங்க. அப்போசிஷன் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து கேட்கறதே தரமாட்டாங்க. அது பாலிடிக்ஸ் பண்றாங்க, மக்கள் வேதனைகளை புரியாம பாலிடிக்ஸ் பண்றாங்க. இது நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம மக்களுக்கு எல்லாம் புரியும், அது ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாரும் இப்ப தெளிவாயிட்டாங்க பிரதர், பக்காவா தெளிவாயிட்டாங்க. இப்ப கவர்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். எல்லாமே வந்து 2015 மழையும் பார்த்திருப்பாங்க, 2023 மழையும் பார்த்திருப்பாங்க, எவன் வேலை செஞ்சாலும் பார்த்திருப்பாங்க, எவன் வேலை செய்யலன்னு பார்த்திருப்பாங்க.